நம்ம ஊர்ல மிக மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, புரதம் சாப்பிட்றது ரொம்ப குறைவு. அதுவும் குறிப்பா வெஜிடேரியனா இருந்தா புரதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா எடுக்கிறோம். அப்போ புரதம் அதிகமா வேணும்னா தினம் காலையில ஒரு நல்ல வீட்டுல நீங்கெல்லாம் விவசாய குடும்பத்துல இருந்து இருக்கவங்க தினம் 2 முட்டை, அது ஒரு ஆம்லெட் ஆகவோ வேக வைத்த முட்டையோ, அந்த 2 முட்டை எடுத்துக்கொள்ளலாம். இல்ல நான் முட்டை சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் பாதாம் பருப்பு, அப்படியான பருப்பு கடலை இந்த மாதிரி விஷயத்தோட தான் காலை உணவு இருக்கணும். ஸோ காலை உணவு அப்படின்னா சுண்டல், ஒரு கப்பில் சூப்பு, இல்லைன்னா வந்து நல்ல நிலக்கடலை இல்லை கொண்டக்கடலை, இல்லை ஒரு பாதாம் பருப்பு, 2 ஆம்லெட், இப்படிதான் ஒரு மீட்டிங்ல அப்படி சொன்ன உடனே ஒருத்தர் இருந்துச்சு கேட்கிறாரு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா? ஏன்னா நடுவில் இட்லியை காணாமே, நடுவில் தோசையை காணாமே, ஏன்னா முதல்ல இதை சாப்பிட்டா நடுவில் தோசை சாப்பிட்டு தான் சாப்பிடணுங்கிற ஒரு வேண்டாம், இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இதை எடுத்துக்கொள்ளும். வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் நம்ம வந்து இட்லி தோசை எடுக்கலாம்.